வணக்கம். தலைப்புச் செய்திகள். பொன்னம்பாறை கிராமத்தில் பாறைகள் வெட்டும் பணியை தீவிரப்படுத்தியதால் மலைகள் அழிந்து மலையருவிகள் காணாமல் போகும் அபாயம் உருவாகியுள்ளது. பசும்புல் வனப்பகுதியில் உள்ள காடுகள் கட்டுமானத்திற்காக அழிக்கப்பட்டதால் இவ்வாண்டில் மழைப்பொழிவு குறைந்துள்ளது. முத்துக்கடல் பகுதியில் கடல் நீரில் கழிவுகள் கலக்கப்படுவதால் கடல் உயிரினங்கள் அழியும் நிலை உருவாகியுள்ளது. பானைப்புறம் பகுதியில் ஏற்கனவே வறண்ட நிலப்பகுதி மீண்டும் கடுமையாக வறண்டு வருகிறது. பூம்புலி கிராமத்தில் வயல்வெளிகளாகிய நன்சி நிலத்தில் பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் வேளாண்மை தொழில் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் காணலாம். பாட்டி, என் தலையில பூ வைக்கிறீங்களா இல்ல தலைப்புச் செய்திக்குள்ளே போயிட்டீங்களா? அது இல்ல கண்ணு, இந்த செய்தியை பார்த்ததும் பழைய ஞாபகம் வந்துருச்சு. உன்னை போல இள வயசா இருந்த காலம் அது. அப்போ செழிப்பான நல்ல வயல் நிலங்கள் இருந்தது. நல்ல சத்தான உணவு, தூய்மையான காற்று, நீரும் கிடைச்சது. அந்த வயல்வெளியில நானும் என் கூட்டாளிகளும் ஆடி பாடி திரிஞ்சதெல்லாம் இன்னும் பசுமையா என் மனசுல இருக்கு. அதை நினைச்சாலே சந்தோஷம்தான். இப்ப இருக்கிறத விட ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு இல்லையா பாட்டி? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். லீவ் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு போகும்போது நீங்களும் தாத்தாவும் எங்களோட வந்துருங்க. நாங்க பட்டணத்துக்கு வரலாமா? இந்த ஊர் தான் எங்க மனசுக்கு பிடிச்ச இடம். இந்த ஊரும் விளைச்சலும் தான் எங்க உயிர் மாதிரி. என்ன தாத்தா சொல்றீங்க? சிட்டியும் தான் அழகா இருக்கு. அங்க ஜில்லுன்னு ஏசி ரூம்ல மியூசிக் கேட்டுட்டு ஸ்விக்கில ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அது யாரு சுஜி? ஐயோ பாட்டி, அது சுஜி இல்ல பாட்டி, ஸ்விக்கி. ஸ்விக்கி என்ன விக்கியோ போங்க. வெளியில வாங்கி சாப்பிடுறது நமக்கு நல்லது இல்லப்பா. சரி பாட்டி, இந்த ஊர்ல என்ன சிறப்புன்னு இதை விட்டுட்டு வர மாட்டீங்க? என்ன அப்படி கேட்டுட்ட? இந்த வயல கிடைக்கிற செந்நெலுக்கும் செங்கரும்புக்கும் இணையே கிடையாது. இத போல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. மலை தேனு கடல் மீன் தேடி தேடி வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்த அந்த காலத்தை மறக்கவா முடியுது? எங்களது நாடு பகிர்ந்தும் செய்திகளும் எங்களது நாடு. கட்டமல பகிரமல எங்களது நாடு பகிர்ந்தும் செய்திகளும் எங்களது
இனிய தமிழ்நாடு தேனெடுத்து பழம்பாடி மகிழ்வோம் இங்குடியின் பொங்கெடுத்து செம்புதனை இடிப்போம் தேனெடுத்து பழம்பாடி மகிழ்வோம் இங்குடியின் பொங்கெடுத்து செம்புதனை இடிப்போம் உலக திரை புனலரவி இளங்கன முத்தாட முத்தமெங்கும் பறந்து பெண்கள் சித்திரை கொண்டாடும் உலக திரை புனலரவி இளங்கன முத்தாட முத்தமெங்கும் பறந்து பெண்கள் சித்திரை கொண்டாடும் வைரையினும் வடமலைக்கு தெக்குமலை அம்மே கனகமகாமேரு என நிற்குமலை அம்மே வைரையினும் வடமலைக்கு நிற்குமலை அம்மே கனகமகாமேரு என நிற்குமலை அம்மே வைரமுடன் மாணிக்கம் இளையும் மலை அம்மே வானிலவை முனைகட்டெரும் நுழையும் மலை அம்மே வைரமுடன் மாணிக்கம் இளையும் மலை அம்மே வானிலவை முனைகட்டெரும் நுழையும் மலை அம்மே ஒளிமலை எனக்கிளைய செவிமலை அம்மே உள்மனது தாடிமலை பழனிமலை அம்மே செய்திகள் உழவப்பட்ட மயிலின் அங்கலாட திரிகூட மலையங்கள் மலையங்கள் அம்மே தியாயோ தியடியானோ தியடியானோ சிங்கித்துற கனவ மீன் அவைச்சு தின்னுடா இந்த எல்லா மீனும் கிடைக்கும் நாம முத்து நகருடா
அந்த காலத்துல எல்லா வளங்களும் நல்ல தரமானதா ஒரு குறையும் இல்லாம கிடைச்சது. இல்லைங்களா, நான் வயலுக்கு போறேன், நீங்களும் வாங்க. ஏன் தாத்தா சோகமா வரீங்க? அங்கங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் ஒத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே. அந்நாட்டில் நிழல் இருந்ததே, மண் வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்ததே. என்னதான் தாத்தா சொல்றீங்க? இந்த நிலங்கள் எல்லாம் அதோட பழைய இடத்துலயே இல்லைம்மா. அதனாலதான் நம்ம வாழ்வாதாரமே பாதிக்கிற நிலைமையில இருக்கு. தாத்தா இதெல்லாம் சரியே பண்ண முடியாதா? அதை பத்தி தாமா நாங்க எல்லாம் பேசி என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு உங்களை மாதிரி உள்ள இளைஞர்களோட ஒத்துழைப்பு தேவை. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நீர் மீன் காற்று நண்பர்கள மாற்று உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காத்து வேணுமே. நண்பர்களாகவா? அது எப்படி? நீர்
ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது. அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தாகம் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். மழை பெருமை நாம் அறிவோமே. உப்பு தண்ணீர் கூட நல்ல நீரா மாற்றும். இயற்கை குணம் நமக்கு வேணுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. உன்னை போல நேசிக்கணுமே. அத மாசிலாம காக்க வேணுமே. மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அடிவரை இல்ல. கருவறையா நிலம் மாறுது. அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மனித உறவு மறைஞ்சு போகும். மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும். நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே. அதன் பணம் பெருக உழைச்சிடுவோமே. அதன் கெடாம நாம பார்த்துக்கணுமே. அதன் கெடாம நாம பார்த்துக்கணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. உன்னை போல நேசிக்கணுமே. அத மாசிலாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. உன்னை போல நேசிக்கணுமே. அத மாசிலாம காக்க வேணுமே. உயிரினங்களின் உறைவிடமாக இருந்து வரும் புவியானது பல்லாயிரம் ஆண்டுகளாக தன் இயல்பு மாறாது உயிர்களை காத்து வந்திருக்கிறது. இப்புவிப்பந்தின் இயல்பு தன்மையினை அறிவு தேடல் நவீன அறிவியல் என்ற பெயரில் சிதைக்கத் தொடங்கியதால் அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தன்மையை இழந்து நிற்கிறது. இயற்கை அழிவதனால் ஏற்படும் வெற்றிடத்தை இட்டு நிரம்பும் அறிவியல் இதுவரை கண்டறியப்படவில்லை. எனவே நிலம் காத்து வளம் பெறுவோம், புவியினை காத்து உயிர் காப்போம்.